أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று நீங்கள் ஜியான் பள்ளிவாசல் திறப்புக்காக இங்கு ஒன்று கூடியுள்ளீர்கள். அல்லாஹ் அமெரிக்கா அஹ்மதியா ஜமாத்திற்கு இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கான, அதுவும் ஜமாத்தின் வரலாற்றில் ஒரு சிறப்பு முக்கியத்துவம் கொண்டுள்ள இந்த நகரத்தில் கட்டுவதற்கான நல்வாய்ப்பு வழங்கியுள்ளான். 2 நாள்களுக்கு முன்னால் ஒரு பத்திரிகை நிருபர் என்னிடம், ஏன் இங்கு இந்த பள்ளிவாசல் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்று கேட்டார். எல்லா பள்ளிவாசல்களுமே நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். நான் அவரிடம், எல்லா பள்ளிவாசல்களுமே எங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவைதான் என்பதைத்தான் கூறினேன். நான் குறிப்பாக இந்த பள்ளிவாசலுக்காக மட்டுமே இங்கு வந்துள்ளதாக அவர் நினைத்திருந்தார். நான் முன்னரும் பள்ளிவாசல்களை திறப்பதற்காக சென்று வந்திருக்கிறேன் என்று கூறினேன். எவ்வாறு இருப்பினும் இந்த பள்ளிவாசலுக்கு இன்னொரு முக்கியத்துவமும் இருக்கிறது என்று நான் அவரிடம் கூறினேன். அது என்னவென்றால், இஸ்லாத்தின் ஓர் எதிரியால் உருவாக்கப்பட்ட அந்த நகரத்தில் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது. வரலாற்றில் ஆர்வம் இருப்பவர்கள் இந்த வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வார்கள். ஜமாத்தை தவிர வேறு யாருக்கும் இந்த நகரத்தின் வரலாறும் தெரியாது, டூயையும் தெரியாது என்பதனால் இந்த வரலாற்றை கூறுவதற்காக ஜமாத் ஒரு கண்காட்சிக்கான ஏற்பாடும் செய்துள்ளது. அதன் மூலம் ஜமாத்துடைய பார்வையில் இந்த நகரத்துக்கு இருக்கும் முக்கியத்துவத்தின் இந்த வரலாறு மீது ஒளியிடப்படுகிறது. ஆர்வம் இருப்பவர்கள் இந்த கண்காட்சியிலிருந்து ஓரளவு பயன்பெறவும் முடியும். விரும்பினால் இது தொடர்பாக நாளை ஒரு கட்டுரையும் எழுதலாம். எவ்வாறு இருப்பினும் நான் கூறியது போன்று இந்த நகரத்தின் வரலாற்று சிறப்புமிக்க முக்கியத்துவம் ஒரு பெயர்தாங்கி வாதம் புரிந்தவன், அவன் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து தவறான சொற்களை பயன்படுத்துதல், பிறகு அவன் அழிந்து போதல் மற்றும் இந்த நகரத்தில் ஜமாத் உருவாகுதல் ஆகிய இவை அனைத்தும் ஒவ்வொரு அகமதியையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவராக ஆக்கவும் வேண்டும். மேலும் அதற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டலுக்கு ஏற்ப நாம் இந்த நகரத்து மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பத்தில் கவுன்சில் பள்ளிவாசல் கட்டுவதை எதிர்த்து கட்ட அனுமதி மறுத்துவிட்ட போதும் கூட மக்கள் நமக்கு ஆதரவாக நின்றார்கள். மேலும் நமக்கு பள்ளிவாசல் கட்ட அனுமதி வழங்குமாறு கவுன்சிலை நிர்பந்தித்தார்கள். ஆக மக்களுக்கு நன்றி செலுத்தாதவர் அல்லாஹுக்கும் நன்றி செலுத்துவதில்லை என்பது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையே ஆகும். எனவே இந்த கட்டளையின் கீழ் நமக்கு இந்த பள்ளிவாசலை கட்டுவதற்கு நல்வாய்ப்பு வழங்கிய அந்த மாபெரும் இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எனவே இந்த வகையில் அகமதிகளாகிய நமக்கு வெறும் ஒரு மகிழ்ச்சிக்கான நாள் மட்டும் இல்லை, அதற்கும் மேற்பட்டு மிக அதிகமாக நன்றி செலுத்துவதற்கான நாளும் ஆகும். அது நமக்கு அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான நாளை காட்டியுள்ளது.
அவன் நமக்கு பள்ளிவாசலை கட்டுவதுடன் சேர்த்து காலத்தின் இமாம் மற்றும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரின் உண்மைக்கான உயிருள்ள அடையாளத்தையும் காட்டியுள்ளான். வரலாற்று பக்கங்களிலிருந்தும் அந்த காலத்தின் வரலாறான அதிலிருந்தும் நான் சில விஷயங்கள் எடுத்து கூறுவேன். அதன் மூலம் இதன் முக்கியத்துவம், ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவம் மற்றும் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டது ஆகியவை தெரிய வருகின்றன. மேலும் நாம் எவ்வளவு நன்றி செலுத்துபவர்களாக ஆவோமோ அவ்வளவே அல்லாஹ் நமக்கு தனது அருள்களை வழங்கிக் கொண்டே செல்வான். மேலும் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைத்துவத்தின் அடையாளம் நம்முன் திறந்து கொண்டே செல்லும். ஆக நமது இந்த நன்றி செலுத்தும் நிலையே நம்மை அந்த அடையாளங்களின் உண்மைக்கு சாட்சிகளாக்கும். நிச்சயமாக அல்லாஹ் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அன்னாருக்கு ஜமாத்தின் முன்னேற்றங்களை காட்டுவான் என்று ஜமாத்தின் முன்னேற்றத்திற்கான எண்ணற்ற வாக்குறுதிகளை அளித்திருக்கிறான். தான் முன்னேற்றங்களை காட்டினான், காட்டிக்கொண்டிருக்கிறான், மேலும் இனியும் காட்டுவான். ஆனால் நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துபவர்களாகவும் அல்லாஹ்வின் கட்டளைகளை நிறைவேற்றுபவர்களாகவும் அதற்கான உரிமையை செலுத்துபவர்களாகவும் ஆகும்போதுதான் நாம் அந்த முன்னேற்றங்களை காண்பதற்கும் அவற்றில் பங்கு வகிப்பதற்கும் உரிமையுடையவர்களாக முடியும். நாம் நமது வாழ்வில் எண்ணற்ற வாக்குறுதிகள் நிறைவேற கண்டுள்ளோம். அல்லாஹ் அதற்கான நேரத்தில் ஒவ்வொரு வாக்குறுதியும் நிறைவேறுவதற்கான காட்சியை காட்டுகிறான். இன்றிலிருந்து 120 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த பொய்வாதியின், இஸ்லாத்தின் எதிரியின் அழிவிற்கான முன்னறிவிப்பை அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்று அன்னார் செய்தார்களோ, இன்று அந்த மனிதனின் நகரத்தில், இந்த நகரத்தை குறித்து எந்த ஒரு முஸ்லிமும் தான் கிறிஸ்தவராகாதவரை அதில் நுழைய முடியாது என்று அவன் அறிவித்திருந்தானோ, அங்கு அல்லாஹ் பள்ளிவாசல் கட்டுவதற்கான நல்வாய்ப்பை ஜமாத்திற்கு வழங்கியுள்ளான். இவை வாக்குறுதிகள் நிறைவேறுவதற்கான காட்சி இல்லை என்றால் வேறு என்ன? ஆக இவைதான் அல்லாஹ்வின் பணிகளாகும். பல நூறு கோடிகளுக்கு அதிபதியாக இருந்த மனிதனை, பௌதீக கண்ணியமும் மேன்மையும் கொண்டிருந்தவனை அல்லாஹ் பொய்யனாக்கிவிட்டான், அழித்து விட்டான். பஞ்சாபின் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்த தன்புறமிருந்து அனுப்பப்பட்டவர் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சியுடன் செய்த அந்த வாதம் உலகின் 220 நாடுகளில் ஒலிப்பதற்கான ஏற்பாட்டையும் செய்துவிட்டான். ஆனால் நமது பணி முடிவடைந்து விடுகிறதா? அமெரிக்காவின் ஒரு சிறிய நகரத்தில் நாம் பள்ளிவாசல் கட்டிவிட்டோம், ஜமாத்திற்கு முன்னேற்றம் கிடைத்துவிட்டது என்ற இதுவே போதுமானதா? இல்லை. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கோ அல்லாஹ் முழு உலகத்தையும் செயற்களமாக ஆக்கியுள்ளான். நாமோ சிறிய நகரம், பெரிய நகரம் மற்றும் நாடுகளை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அடிமைத்துவத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும். நாம் நமது வழிவகைகளை பார்த்தோமேயானால் இது பெரிய விசாலமான பணியாக தென்படுகிறது. ஆனால் இவ்வாறெல்லாம் இருந்தும் கூட அல்லாஹ் இந்த பணியை நமது பொறுப்பில் ஒப்படைத்துள்ளார். இதுவும் அல்லாஹ் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் செய்த வாக்குறுதியாகும். ஆனால் அன்னார் கூறினார்கள், செய்யப்படும் இந்த பணிகள் அனைத்தும் நமது அற்பமான முயற்சிகளாகும். உண்மையில் அத்துடன் துஆக்களின் தேவை இருக்கிறது. துஆக்கள் மூலமாக இந்த பணிகள் நடைபெறும். எனவே நாம் துஆக்களின் பால் கவனம் செலுத்த வேண்டும் என்ற இந்த முக்கியமான விஷயத்தை எப்போதும் கண்முன் நிறுத்த வேண்டும். பள்ளிவாசல்களும் கூட அதில் மக்கள் இபாதத் செய்ய ஒன்று கூடுவதற்காகவே, ஐவேளை அல்லாஹுக்கு முன் ஆஜராவதற்காகவே, மேலும் ஜும்ஆக்களில் முறையாக செல்ல வேண்டும் என்பதற்காகவே கட்டப்படுகின்றன. உலக கேளிக்கைகளிலும் உலக பணிகளிலும் உங்களது இபாதத்தை மறந்துவிடாதீர்கள். நாம் நமது இபாதத்களை, இறை வணக்கங்களை மறந்துவிட்டால் இந்த பள்ளிவாசலை கட்டுவதென்பது வெறும் வெளிப்படையான கட்டடத்தை நிலைநிறுத்துவதாகிவிடும். நாம் இங்கு முஸ்லிம்களின் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டுவிட்டது என்று உலகத்திற்கு கூறுபவர்களாக மட்டுமே இருப்போம். ஆனால் நாம் இந்த பள்ளிவாசலின் அருளிலிருந்து பலன் பெறுபவர்களாக ஆகும் அளவுக்கு, அல்லது ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உதவியாளர்களைச் சேர்ந்தவர்களாக ஆகும் அளவுக்கு நமது செயல்கள் அல்லாஹ்வின் பார்வையில் தகுதி பெற்றவையாக இருக்காது.
அன்னாரோ இவ்வாறு கூறியிருக்கிறார்கள்: தொடர்ச்சியாக துஆக்கள் செய்வதன் மூலமாக எனது உதவியாளர்களாக ஆகுங்கள். அப்போதுதான் நாம் அல்லாஹ்வின் அருள்கள் வேக வேகமாக நிறைவேற காண்போம். எனவே இன்று நம்மில் ஒவ்வொருவரின் பணி என்னவென்றால், நாம் ஏற்றுக்கொள்ளப்படும் துஆக்களுக்காக நமது இபாதத்துகளை நமது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நமது பிள்ளைகளுக்கும் இபாதத்துக்கான, இறை வழிபாட்டுக்கான வழக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் கூறியுள்ள வழிமுறைப்படி நமது தொழுகைகளை நிறுத்தி நிதானமாக தொழ வேண்டும். களப்பற்றவர்களாக ஆகி அல்லாஹுக்கு முன் குனிய வேண்டும். அவனிடம் மேற்கொண்டு வெற்றிகள் கிடைப்பதற்கு யாசிக்க வேண்டும். நம்மில் இவை அனைத்தும் கிடைத்து விடுபவர்கள், பிறகு தாம் அல்லாஹ்வின் அருள்மழை பொழிவதை காண்பவர்கள் எவ்வளவு நற்பேறு பெற்றவர்களாக இருப்பார்கள். நாம் நமது இபாதத்தின் தரத்தை உயர்த்துவோமே ஆயின், உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிப்போமே ஆயின், பிறகு அல்லாஹ் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் செய்துள்ள அந்த வாக்குறுதிகளை நம் வாழ்நாளிலேயே நிறைவேற காண்போம். எனவே நாம் நமது நிலைமைகள் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவையுள்ளது. இந்த முன்னேற்றமடைந்த நாடுகளுக்கு வந்து உலகத்தில் மூழ்கிவிடக்கூடாது. இப்போது கடந்த சில காலமாக தஞ்சம் தேடும் சில புதிய மக்களும் இங்கு வந்துள்ளனர். எனவே உலகில் மூழ்கிவிடாதீர்கள். இங்கு கட்டப்படும் ஒவ்வொரு பள்ளிவாசலும் ஒரு புதிய உத்வேகம், புத்துணர்ச்சி மற்றும் அல்லாஹுடனான தொடர்பை நம்முள் உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹு தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீருவான். ஆனால் நமது செயல்களின் காரணமாக அவை நிறைவேறுவதற்கான காலம் தள்ளி போய்விடக்கூடாது. அல்லது பின்னால் வரக்கூடிய வேறு யார் மூலமாகவோ அவை நிறைவேறி நாம் இழப்படைந்தவர்களாக இருந்துவிடக்கூடாது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கோ அல்லாஹ் இஸ்லாத்தின் வெற்றிக்கான வாக்குறுதி அளித்திருந்தான். அல்லாஹுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அன்பிற்குரிய நபியாக யார் இருந்திருக்க முடியும்? யார் இருக்கிறார்? ஆனால் அவ்வாறு இருந்தும் பத்ர் யுத்தத்தின் போது அன்னாரின் உருக்கமான மன்றாடல், பணிவு, அச்சம், பயம் மற்றும் துஆ ஆகியவை ஒரு மாபெரும் தரத்தை எட்டியிருக்கவில்லையா? எந்த அளவு உருக்கமான மன்றாடல் இருந்தது என்றால், மீண்டும் மீண்டும் தோளிலிருந்து போர்வை இறங்கிக் கொண்டே இருந்தது. பிறகு ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, அல்லாஹ் வெற்றி மற்றும் உதவிக்கான வாக்குறுதி அளித்துள்ளான் எனும்போது தாங்கள் இந்த மன உளைச்சலை ஏன் ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று மிகவும் பணிவுடன் கேட்டார்கள். அப்போது அதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தேவையற்றவன் ஆவான். வெற்றிகளிலும் மறைவான நிபந்தனைகள் இருக்கும். எனவே மிகவும் அழுது மன்றாடி அல்லாஹ்விடம் அவனது உதவியை வேண்டுவதே எனது பணியாகும் என்று கூறினார்கள். பிறகு எதிரி மீண்டும் மீண்டும் தாக்குதல் தொடுத்த போதும், பல்வேறு சந்தர்ப்பங்களில் மீண்டும் மீண்டும் தாக்குதல் தொடுத்த போதும், எல்லா வகையிலும் இழப்பை ஏற்படுத்திய போதும், சில ஆண்டுகளுக்கு பிறகே அல்லாஹ் வெற்றியை வழங்கினான். அதுபோன்ற ஒரு மாபெரும் வெற்றியை வரலாறு கண்டதுமில்லை, கேட்டதுமில்லை. அதாவது உயிருக்கு எதிரியாக இருந்தவர்கள் முஸ்லிம்களானது மட்டுமல்ல, அதற்கும் மேற்பட்டு அன்னாரை நேசிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். தமது இன்னுயிரை அன்னாருக்காக அர்ப்பணிப்பதற்கான செயல் வடிவமாக திகழ்ந்தார்கள். எங்களுடைய பிணங்களை தாண்டி செல்லாமல் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை எந்த எதிரியும் சென்றடைய முடியாது என்பதை உலகத்திற்கு நிரூபித்து காட்டிவிட்டார்கள். இவர்களின் பாக்கியத்தில் இழிவும் அவமானமும் எழுதப்பட்டிருந்ததோ அவர்களை அல்லாஹ் அழித்து நாசமாக்கிவிட்டான். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், இறைவனுக்காக மாய்ந்து போன அந்த நபரின் துஆக்கள் தான் இந்த புரட்சியை ஏற்படுத்தின. ஆக இன்றும் இறைவனுக்காக மாய்ந்து போன அந்த நபரின் உண்மை அடிமையின் துஆக்களே அவற்றிற்கான நேரத்தில் நிறைவேறி உலகை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலடிகளின் கீழ் கொண்டு வரும். ஆனால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், என்னைச் சேர்ந்தவராக கூறிக்கொள்ளும் நீங்கள் உங்களுடைய துஆக்கள் மற்றும் உங்களுடைய செயல்கள் மூலமாக எனக்கு உதவி செய்யுங்கள். இன்று
நாம் இந்த பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறோம், இதை துவக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கு பெயரும் கூட ஃபத்ஹே அசீம் மஸ்ஜித், மாபெரும் வெற்றி பள்ளிவாசல் என்று வைத்துள்ளோம். இந்த பெயர் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இல்ஹாம்கள் மற்றும் முன்னறிவிப்புகளுக்கு ஏற்ப வைக்கப்பட்டுள்ளது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்று டூயியின் அழிவிற்கான முன்னறிவிப்பை செய்தார்கள். அன்னார் மாபெரும் வெற்றி ஏற்படும், இந்த அடையாளம் விரைவில் வெளிப்படும் என்று கூறினார்கள். 15-20 நாள்களுக்குள்ளேயே அல்லாஹ் அவனை அழித்து விட்டான் என்பதை உலகம் பார்த்தது. மிகவும் இழிவுடன் அழித்து விட்டான். அதற்கு முன் அல்லாஹ் அவனுடன் எப்படி நடந்து கொண்டான் என்பது ஒரு தனி விளக்கமாகும். இவ்வாறு இருப்பினும் அவனது அழிவிற்கான அடையாளத்தை அல்லாஹ்விடமிருந்து செய்தி பெற்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாபெரும் வெற்றியாக கூறினார்கள். மேலும் இன்று அதன் அடுத்த அடி எடுத்து வைக்கப்படுகிறது. அது இந்த நகரத்தில் நாம் பள்ளிவாசலை திறப்பதாகும். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இல்ஹாமின் ஒரு பங்கை நாம் ஏறத்தாழ 115 ஆண்டுகள் முன் நிறைவேற கண்டோம். நாம் அதன் அடுத்த கட்டம் இன்று நிறைவேற காண்கிறோம். 115 ஆண்டுகளுக்கு முன் உலக பத்திரிகைகளான அந்த காலத்து பத்திரிகைகள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சவாலுக்கு தமது பத்திரிகைகளில் இடமளித்தன. பிறகு அவனது அழிவிற்கான செய்தியையும் தெரிவித்தன. ஆக இது இறைவனின் அடையாளமாக இருந்தது. அதை உலகம் ஏற்றுக்கொண்டது. ஒரு பத்திரிகையின் சில பகுதிகளை நான் இங்கு குறிப்பிட்டு விடுகிறேன், அதிகம் எடுத்துரைக்க முடியாது. 1907 ஆண்டு ஜூன் 23ஆம் தேதியின் தி சண்டே ஹெரால்ட் போஸ்டன் எனும் பத்திரிகை ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தை எழுதியது. பிறகு அன்னாரது வாதம் மற்றும் சவாலை எழுதியது. பிறகு டூயை பற்றி எழுதியுள்ளது. அந்த பத்திரிகையின் சில சொற்களையே நான் எடுத்து வைக்கிறேன். அது கூறுகிறது, அது இவ்வாறு தலைப்பு எழுதியுள்ளது: மசீஹ் ஆன மிர்சா குலாம் அஹ்மத் மகத்தானவர் ஆவார்கள். அவர்கள் டூயின் படிப்பனை தரும் மரணத்திற்கான முன்னறிவிப்பு செய்தார்கள். மேலும் இப்போது அவர்கள் பிளேக் நோய், வெள்ளம் மற்றும் நிலநடுக்கம் ஆகியவற்றிற்கான முன்னறிவிப்புகளை செய்கிறார்கள். இந்த பத்திரிகை கூறுகிறது, ஆகஸ்ட் மாதத்தின் 23 நாள்கள் கடந்திருந்த நிலையில் இந்தியாவின் காதியானைச் சேர்ந்த மிர்சா குலாம் அஹ்மத் அவர்கள் ஈலியாவின் 2வது வருகையாக அழைக்கப்பட்டு வந்த அலெக்சாண்டர் டூயியுடைய மரணத்தை பற்றி முன்னறிவிப்பு செய்தார்கள். அது கடந்த மார்ச் மாதம் நிறைவேறியது. பிறகு கூறுகிறது, இந்த இந்திய மனிதர் உலகின் கிழக்கத்திய பகுதிகளில் பல ஆண்டுகளாக புகழ் பெற்றிருக்கிறார். இறுதி காலத்தில் தோன்றவிருந்த அந்த உண்மை மசீஹ் தாமே என்பது அவரது வாதமாகும். இறைவன் அவருக்கு கண்ணியமளித்தான். அமெரிக்காவில் முதல் முறை இது பற்றி 1903 பேசப்பட்டது. அப்போது 3ஆம் ஈலியாவுடனான இந்த சச்சரவு பொது பார்வைக்கு வந்தது. டூயுடைய மரணத்திற்கு பிறகு இந்திய நபி புகழின் உச்சியை எட்டினார். ஏனெனில் அவர் டூயின் மரணத்தை பற்றி அவரது, அதாவது ஹதரத் மிர்சா சாஹிப் அலை இஸ்லாம் அவர்களின் வாழ்விலேயே மிக அதிகமான துன்பத்துடனும் வேதனையுடனும் அவனது மரணம் நிகழும் என்று கூறியிருந்தார். பிறகு பத்திரிகை எழுதுகிறது, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தரப்பு கூற்றாக எழுதுகிறது, மிஸ்டர் டூயி அறைகூவலுக்கான அழைப்பை ஏற்றுக்கொண்டால், நேரடியாகவோ சைகையாகவோ எனக்கு எதிரில் நின்றால், பிறகு நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே மிகவும் பரிதாபமான முறையிலும் வேதனையோடும் இந்த நிலையற்ற உலகை விட்டு செல்வார். பிறகு பத்திரிகை கூறுகிறது, ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தரப்பு கூற்றாக எழுதுகிறது, மிஸ்டர் டூயி இந்த போட்டியை விட்டு ஓடிவிட்டால், பாருங்கள், இன்று முழு அமெரிக்காவையும் ஐரோப்பாவையும் நான் இந்த விஷயத்துக்கு சாட்சியாக முன்னிறுத்துகிறேன். அவருடைய இந்த வழிமுறையும் கூட தோல்வியின் வடிவமாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் இந்த சூழ்நிலையில் அவர் ஈலியா ஆவதற்காக செய்த வாதங்கள் அனைத்தும் வெறும் நாவின் சூழ்ச்சியும் ஏமாற்றமும் ஆகும் என பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இவ்வாறு அவர் மரணத்தை விட்டு தப்பி ஓட விரும்புவார். ஆனால் உண்மையில் இத்தகைய பெரும் போட்டியிலிருந்து
நழுவுவதும் கூட ஒரு மரணமே ஆகும். ஆக உறுதியாக புரிந்து கொள்ளுங்கள், அவரது ஜாயின் மீது விரைவாக ஒரு பேரழிவு ஏற்படவிருக்கிறது. ஏனெனில் இந்த இரண்டு சூழ்நிலையில் ஒரு சூழ்நிலை நிச்சயம் அவரை பிடித்துக்கொள்ளும். இப்போது நான் இந்த கருத்தை இந்த துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வல்லமை படைத்த முழுமையான இறைவா, எப்போதும் நபிமார்களுக்கு வெளிப்பட்டு வந்தவனே, இனியும் வெளிப்படப் போகிறவனே, இந்த தீர்ப்பை விரைவாக அளிப்பாயாக. பிகட் மற்றும் டூயியுடைய பொய்யை மக்கள் மீது வெளிப்படுத்தி விடுவாயாக. ஏனெனில் இந்த காலத்தில் உன்னுடைய இயலாத அடியார்கள் தங்களை போன்ற மனிதனை வணங்குவதில் மூழ்கி உன்னை விட்டு வெகு தொலைவில் சென்று கிடக்கிறார்கள். பிறகு பத்திரிகை எழுதுகிறது, ஆரம்பத்தில் டூயி தொலைதூர கிழக்கிலிருந்து செய்யப்பட்ட இந்த சவாலில் எந்த பொதுவான கவனமும் செலுத்தவில்லை. ஆனால் செப்டம்பர் 26, 1903 அன்று அவர் தனது ஜாயின் சிட்டி பப்ளிகேஷனில் இவ்வாறு கூறியுள்ளார். சிலவேளை மக்களிடம் நீங்கள் ஏன் இது போன்ற விஷயங்களுக்கு பதிலளிப்பதில்லை என்று கேட்கிறார்கள். அவன் கூறுகிறான், நான் இந்த ஈக்களுக்கும் கொசுக்களுக்கும் பதிலளிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் இவற்றின் மீது எனது பாதங்களை வைத்தால் இவற்றை நசுக்கி விடுவேன். நான் இவற்றிற்கு பறந்து போய் உயிர் வாழ சந்தர்ப்பம் கொடுக்கின்றேன். ஒரே ஒரு முறை மட்டும் அவன் ஏதோ ஒரு வகையில் தனக்கு மிர்சா குலாம் அஹ்மத் அவர்களை பற்றி தெரியும் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறான். அவன் மிர்சா சாஹிப் அவர்களை பற்றி முட்டாள் முகமதிய மசி என்று கூறியுள்ளான். நவுசுபில்லா. மேலும் டிசம்பர் 12, 1903 அவன் இவ்வாறு எழுதுகிறான், நான் இறைவனின் நபி இல்லை என்றால் இறைவனுடைய பூமியில் வேறு எவருமே நபி இல்லை. ஜனவரியில் அவன் எழுதுகிறான், மக்களை கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய திசைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை இந்த ஜாயின் நகரத்திலும் பிற நகரங்களிலும் குடியமர்த்துவது எனது பணியாகும். முஸ்லிம்கள் முடிவடைந்து விடாதவரை நான் அதை செய்ய வேண்டும். இறைவன் நமக்கு அந்த காலத்தை காட்டுவானாக. இவ்வாறு டூயி எழுதியுள்ளான். ஆனால் மிர்சா சாஹிப் அவர்களோ அவனுக்கு கடுமையாக சவால் விடுத்தார்கள். பத்திரிகை பிறகு எழுதுகிறது, மிர்சா சாஹிப் அவர்கள் அவனுக்கு நம்மில் பொய்யர் முதலில் அழிந்துவிட வேண்டும் என்று துவா செய்யுங்கள் என கடுமையாக சவால் விடுத்தார்கள். டூயி எந்த நிலையில் மரணித்தான் என்றால், அவனது நண்பர்கள் அவனை விட்டு செல்ல ஆரம்பித்தனர். அவனது பாக்கியம் சீர்கெட்டது. அவன் பக்கவாதம் மற்றும் புத்தி பேதலித்தல் போன்ற நோய்களில் சிக்கிவிட்டான். அவனுக்கு படிப்பினைக்குரிய மரணம் ஏற்பட்டது. அவனுடன் சேர்ந்து சைஹூன் நகரம் அகக்கருத்து வேறுபாடுகளால் அழிந்து நாசமானது. மிர்சா சாஹிப் முன்வந்தார்கள். அவர்கள் சவாலில் அல்லது முன்னறிவிப்பில் வென்றுவிட்டார்கள் என்று தெளிவாக எடுத்து கூறியிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையை தேடும் ஒவ்வொருவருக்கும் உண்மையின் பால் அழைப்பு விடுக்கிறார்கள். இவ்வாறே அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவர்களது அமெரிக்கா எதிரிக்கு ஏற்பட்ட இந்த பேரழிவை அவர்கள் இறைவனது தண்டனை என்பதுடன் சேர்த்து இறைவனின் நீதிக்கு ஆதாரமாக முன்வைக்கிறார்கள். இது குறித்து ஒரு சீடர் கூறுகிறார், அதாவது ஒரு அஹ்மதி கூறுகிறார், நாம் டூயின் வாழ்வின் சில குறிப்பிட்ட நிலைமைகளை சுட்டிக்காட்டி எதிரி மரணிப்பதை கொண்டாடக்கூடாது. இதுபோன்ற விஷயங்கள் எங்களது சிந்தைக்கு மிகவும் அப்பாற்பட்டவை. நாங்கள் இந்த உண்மைகளை எங்களது நோக்கத்திற்காகவும் மேற்கொண்டு உண்மை வெளிப்படுவதற்காகவும் வெளியிடுகிறோம். தூய இஸ்லாம் மார்க்கம் மரணித்தவர்களை பழித்துரைப்பதற்கு போதிக்கவில்லை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அந்த உண்மைகளை வெளிப்படுத்துவது சமூகத்தின் உரிமைக்காகவும் மனிதத்தின் உண்மைக்காகவும் இறைவனுக்காகவும் இருக்கும் அந்த நேரத்தில் மறைத்துவிடலாம் என்பதும் அதற்கு பொருள் அல்ல. பிறகு ஓர் அகமதியின் கூற்றையே பத்திரிகை இவ்வாறு எழுதுகிறது, டூயி மீது துன்பங்களை இறக்கி கடைசியில் அவனது நேரமற்ற மரணத்தின் காரணமாக துயரத்தையும் தண்டனையையும் இறக்கி இறைவன் தனது தீர்ப்பை கூறிவிட்டான். இந்த சம்பவம் நிகழ்வதற்கு 3-4 ஆண்டுகள் முன்பே அவன் தனது தூதருக்கு இது பற்றி தெரியப்படுத்திவிட்டான். இது ஒரு பத்திரிகையின் மாதிரியாகும். இதை அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். நிச்சயமாக இது ஒரு வெற்றியாக இருந்தது.
ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் உண்மைக்கு ஆதாரமாகவும் இருக்கிறது. ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போன்று ஹுசூர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட பணி மிகவும் விசாலமானது. இதுவோ ஒரு போர்க்களத்தின் ஓரிடத்தின் வெற்றியை பற்றிய குறிப்பாகும். நாம் உலகத்தை ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலடியின் கீழ் கொண்டு வரும்போதுதான் நம்முடைய உண்மையான மகிழ்ச்சி ஏற்படும். அதற்காக நாம் இப்போது இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டதுடன் தப்லீகுக்கான புதிய வழிகளை தேட வேண்டும். முஹம்மதிய மசீஹின் ஆதாரங்களை உலகத்திற்கு முன்னால் எடுத்து வைக்க வேண்டும். முன்னரை விட அதிகம் நமது செயல் நிலையையும் ஆன்மீக நிலையையும் மேம்படுத்த வேண்டும். நான் கூறியது போன்று உண்மையான மாபெரும் வெற்றியோ மக்கா வெற்றியாக இருந்தது. மக்கா வெற்றிக்கு பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்களோ அல்லது பின்னால் வந்த முஸ்லிம்களோ தப்லீக் பணியை நிறுத்திவிட்டார்களா? இஸ்லாத்தின் தூது செய்தியை உலகின் எல்லை வரை எட்ட வைப்பதற்கான முழு முயற்சி மேற்கொள்ளப்படவில்லையா? போர்களால் பகுதிகள் வெற்றி கொள்ளப்படவில்லையா? ஆமாம், போர்களும் நடந்தனதான். ஆனால் மார்க்கம் பரவுவதற்காக அல்ல, மாறாக உள்ளங்களை வென்றார்கள். அதனால் தியாகம் செய்யக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைந்து கொண்டே சென்றார்கள். எனவே ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கிடைக்கப்பெற்ற வெற்றியை நிரந்தர தப்லீக் மற்றும் துஆக்களால் என்றென்றைக்குமாக ஆக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் முன்னவர்களோடு சென்று இணைந்த பின்னவர்களில் எண்ணப்படுகிறார்கள். முன்னவர்கள் தப்லீக் செய்வதை நிறுத்தினார்களா? தமது ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க நிலையை மேம்படுத்துவதை நிறுத்தினார்களா? இபாதத்களின் தரத்தை குறைத்தார்களா? முஸ்லிம்களிடம் இந்த விஷயங்கள் இருந்தவரை இஸ்லாம் முன்னேற்றம் அடைந்து வந்தது. உலகம் அவர்கள் மீது மேலோங்கிய போது, இறையச்சத்தின் தரம் சரிய ஆரம்பித்த போது, இபாதத்துகளின் பால் கவனம் குறைந்து கொண்டே சென்ற போதுதான் முஸ்லிம்களுக்கு வீழ்ச்சி ஏற்பட ஆரம்பித்தது. ஆனால் அல்லாஹ் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கியாமத் வரை அவன் இந்த மார்க்கத்தை நிலைபெறச் செய்வான் என்றும் அதற்கு உறுதிப்பாட்டை வழங்குவான் என்றும் அதற்காக இறுதி காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியை அனுப்புவான் என்றும் வாக்குறுதி அளித்திருந்தான். பிறகு வாக்களிக்கப்பட்ட மசீஹை அனுப்பினான். அன்னார் உலகிற்கு தமது வருகையை தெரியப்படுத்தினார்கள். வழிவகைகள் இல்லாத போதும் ஐரோப்பா, அமெரிக்கா மற்றும் உலகின் பல நாடுகளில் அன்னாருடைய தூது செய்தி சென்றடைந்தது. எந்த அளவுக்கு மேன்மையான முறையில் சென்றடைந்தது என்று டூயி சம்பந்தமாக நாம் பார்க்கவே செய்கிறோம். அல்லாஹ் அன்னாரின் மூலம் இஸ்லாத்தின் மறுமலர்ச்சிக்காக விதைத்த விதை ஒரு மேன்மையுடன் உலகில் பரவி பூத்துக்கொண்டே செல்கிறது. அல்லாஹ் அன்னாருக்கு எண்ணற்ற வாக்குறுதிகளை வழங்கியுள்ளான். அன்னாருக்கு இல்ஹாம் மூலம் இவ்வாறு கூறினான்: இறைவன் உம்மை கைவிடப் போவதில்லை. இறைவன் உமக்கு அசாதாரணமான கண்ணியத்தை வழங்குவான். மக்கள் உம்மை காப்பாற்றப் போவதில்லை, ஆனால் நான் உம்மை காப்பாற்றுவேன். இது போன்ற எண்ணற்ற வாக்குறுதிகளை அல்லாஹ் அன்னாருக்கு அளித்துள்ளான். அல்லாஹ் எவ்வாறு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டே செல்கிறான் என்பதற்கு ஜமாத்தின் 123 வருட வரலாறு சான்று பகர்கிறது. இன்று ஜமாத் உலகில் 220 நாடுகளில் பரவியுள்ளது. இது அல்லாஹின் பணியாகும். அவன் இந்த தூது செய்தியை எட்ட வைப்பதற்கான ஏற்பாட்டை செய்துள்ளான். உலகம் இன்று மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அவர்களை வாக்களிக்கப்பட்ட மசீஹாகவும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதியாகவும் அறிகிறது. அன்னார் ஒவ்வொரு எதிரியையும் போட்டி கழைத்தார்கள். எதிரிக்கு தப்பி ஓடுவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை. அல்லது அல்லாஹ் அவனை அழித்து நாசமாக்கிவிட்டான். நபிமார்களுடைய ஜமாத்திற்கு எதிர்ப்புகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் எதிரி விரும்புவதை அவனால் பெற முடியாது. இதுவே அஹ்மதியா ஜமாத்துடன் நடக்கிறது. எல்லா வழிவகைகள் மற்றும் ஆற்றலுடனும் ஜமாத்தை அழிப்பதற்கு எதிரி செய்யாத முயற்சிதான் என்ன இருக்கிறது. இப்போதும் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். பலவீனமான நம்பிக்கை உடையவர்கள் இதனால் தடுமாற்றவும் அடைகிறார்கள். ஆனால் ஒருவர் சென்றால் அல்லாஹ் ஆயிரக்கணக்கான மக்களை வழங்குகிறான். எனவே நாம் களப்பற்றவர்கள் என்று வாதம் பெறுகிறோம் என்றால், ஹதரத்
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருந்த வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதி ஹஸ்ரத் மிர்சா குலாம் அஹ்மத் காதியானி அவர்கள்தான் என்று நாம் அறிவிக்கிறோம் என்றால், பிறகு நாம் நம்முடைய அனைத்து திறமைகளை கொண்டும் அந்த மஹதி மசீஹ் அவர்களுடைய உதவியாளராக ஆக வேண்டும். சஹாபா காண்பித்த அந்த முன்மாதிரியை காண்பிக்க வேண்டும். நாம் முஸ்லிம்களையும் ஒரே மார்க்கத்தில் ஒன்று திரட்டி அவர்களுக்குள் இருக்கின்ற அனைத்து பிதஅத்துகளையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இஸ்லாத்தின் அழகிய போதனையை தெரியப்படுத்தி அவர்களை ஏக இறைவனை வணங்கக்கூடியவர்களாகவும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தரூத் அனுப்பக்கூடியவர்களாகவும் ஆக்க வேண்டும். அப்போதுதான் நம்மால் ஹதரத் மசீ மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் செய்துள்ள பைஅத்தின் உரிமையை செலுத்த முடியும். அவ்வாறு இல்லை என்றால் நம்முடைய பைஅத் வாதம் அகத்தில் ஒன்றுமற்றதாகும். இதை அடைவதற்கு நாம் நம்முடைய இறை வணக்கங்களின் தரத்தை உயர்த்த வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் பள்ளிவாசல் கட்டுவது குறிக்கோளற்றதாகிவிடும். மேலும் நாம் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை அறியும் போதுதான் இது நடக்க முடியும். வாழ்வின் நோக்கம் என்ன? ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இது குறித்து கூறுகிறார்கள், மனிதன் தன்னுடைய வாழ்வின் நோக்கத்தை சுயமே நிர்ணயிக்க முடியாது. மனிதனை படைத்தவன் இறைவனே ஆவான். அல்லாஹ் கூறுகிறான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அதாவது, நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்துள்ளேன். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த வசனத்திற்கு எண்ணற்ற இடங்களில் விளக்கமளித்துள்ளார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் அன்னார் இவ்வாறு விளக்கமளிக்கிறார்கள். அன்னார் கூறுகிறார்கள், மனிதன் படைக்கப்பட்டதற்கான உண்மையான நோக்கம் அவன் தன்னுடைய இறைவனை அறிந்து அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்பதாகும். இது குறித்து அல்லாஹ் இவ்வாறு கூறியுள்ளான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே படைத்தேன். ஆனால் உலகிற்கு வரக்கூடிய பெரும்பாலான மக்கள் இளமை பருவத்தை அடைந்த பிறகு தம்முடைய கடமையை புரிவதற்கு பதிலாக வாழ்வின் நோக்கத்தை கருத்தில் கொள்வதற்கு பகரமாக அவர்கள் இறைவனை விட்டுவிட்டு உலகத்தின் பக்கம் குனிந்து விடுகிறார்கள் என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயமாகும். மேலும் அவர்கள் உலக செல்வம் மற்றும் அதனுடைய கண்ணியத்தை எந்த அளவுக்கு விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் இறைவனுக்கான பங்கு மிக குறைவாகவே ஆகியிருந்து விடுகிறது. பெரும்பாலான மக்களின் உள்ளங்களிலோ இருப்பதே இல்லை. அவர்கள் உலகிலேயே மூழ்கி அர்ப்பணமாகி விடுகிறார்கள். இறைவனும் ஒருவன் இருக்கிறான் என்று அவர்கள் அறிவது கூட இல்லை. ஆயினும் மரண நேரம் வரும்போது உயிரை கைப்பற்றக்கூடியவர் வந்து உயிரை எடுத்த பிறகுதான் அவர்களுக்கு தெரிகிறது. காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டுள்ளதாக வாதம் புரியும் நாம் இப்படிப்பட்ட வாழ்வை கழிப்பது நம்முடைய பணி அல்ல. நாமோ இந்த வாழ்வின் நோக்கத்தை கண்டறிய முயற்சி செய்தவாறு இபாதத்தின் உரிமையை செலுத்த வேண்டும். அப்போதுதான் இந்த அழகிய பள்ளியின் பக்கம் மக்களின் கவனம் திரும்பும். அப்பொழுதுதான் நம்மால் இஸ்லாத்தின் தூது செய்தியை உண்மையான முறையில் மேற்கொண்டு எடுத்துச் செல்ல முடியும். அப்போதுதான் நம்மால் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மேற்கொண்ட பணியை நிறைவேற்ற முடியும். மேலும் அது நாம் நம்முடைய முயற்சிகளை அல்லாஹ்வின் உதவியால் பெற முயற்சி செய்யும் போதுதான் நடைபெற முடியும். மேலும் அது நாம் நம்முடைய இறை வணக்கங்களின் உரிமையை செலுத்துபவர்களாக நாம் ஆகாதவரை நடக்க முடியாது. எனவே ஒவ்வொரு அஹ்மதியும் இதை சிந்திக்க வேண்டும். மேலும் அதை தன் வாழ்வின் அங்கமாக ஆக்க முயற்சி செய்ய வேண்டும். அதாவது அவனை வணங்குவதற்கான உரிமையை செலுத்த வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ்வின் அருள்களை ஈர்த்தவாறு நமது உலகையும் மறுமையையும் சீர்படுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும். எனவே நாம் நமது வாழ்வின் நோக்கம் என்ன என்பதன் உண்மைத்துவத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் இன்றைய இந்த பள்ளி திறப்பு மகத்துவமிக்கதாக ஆகும். இல்லையென்றால் உலகில் மிகவும் அழகான மிகவும் உயர்ந்த பள்ளிவாசல்கள் ஏராளமானவை உள்ளன. ஆனால் அங்கு வரக்கூடியவர்கள் தாங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் இல்லை. இறைவணக்கம் என்பது 5 தொழுகைகளை அல்லது சில தொழுகைகளை
வேக வேகமாக குனிந்தெழுந்து தொழுவது அல்ல. மாறாக இபாதத் என்பது என்னவென்றால் தொழுகைக்கான உரிமையை நிறைவேற்ற வேண்டும், அதை நிறுத்தி நிதானமாக தொழ வேண்டும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு 3-4 முறை மீண்டும் மீண்டும் தொழுமாறு கட்டளையிட்டதற்கான காரணம் அன்னாருடைய பார்வையில் அவர் தொழுகைக்கான உரிமையை நிறைவேற்றவில்லை என்பதே ஆகும். எவ்வாறு அழகிய முறையில் நிறுத்தி நிதானமாக தொழ வேண்டுமோ அவ்வாறு அவர் தொழவில்லை. எனவே தொழுகைகளையும் அதற்கான உரிமையை செலுத்திய வண்ணம் நிறைவேற்றுங்கள். பிறகு அல்லாஹ்வின் நெருக்கமும் நமக்கு கிடைக்கிறது. இதே போன்று இறைவனுடைய அடியார்களின் உரிமையையும் செலுத்தும் போதுதான் இறை வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எவர்கள் மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் கூறுகிறான், அவர்களுடைய தொழுகைகள் அவர்களுடைய அழிவிற்கு காரணியாக அமையும், அவை அவர்களின் முகத்தில் எரியப்படும். எனவே நம்முடைய நோக்கம் பள்ளிவாசல்களை நிரப்புவதாகும், அல்லாஹ்வின் கட்டளைகள் படி நடந்தவாறு நிரப்புவதாகும். அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக நிறைவேற்றவும் வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் சவால் விடுத்த அந்த மனிதன் எதை விரும்பினான்? அவன் மார்க்கத்தின் பெயரில் உலகில் தன்னுடைய ஆட்சியை விரும்பினான். அதற்காக ஹஜ்ரத் ஈசா மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டான். தான் முஹம்மதிய மசீஹை இவ்வாறு செய்து விடுவேன், அவ்வாறு செய்து விடுவேன் என்று பெரிய பெரிய வாதங்கள் புரிந்தான். இது குறித்து நான் ஒரு செய்தித்தாளின் சான்றை வைத்துக் கூறினேன். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவனுக்கு துஆவிற்கான சவால் விட்ட போது பிறகு அவனுடைய முடிவு வெளிப்பட்டு விட்டது. உலகம் எல்லா வகையிலும் டூயுடைய இழிவு மற்றும் அவமானத்தை கண்டது. எந்த அளவிற்கு தெள்ளத் தெளிவான அடையாளம் வெளிப்பட்டது என்றால் செய்தித்தாள்களும் அதை ஒப்புக்கொண்டன. ஏனென்றால் அதை தவிர்த்து வேறு வழி இருக்கவில்லை. மேலும் மிர்சா குலாம் அஹ்மத் அலி இஸ்லாம் அவர்களை மகத்துவமானவர் என்று கூறும் நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். ஆனால் அந்த மாபெரும் வெற்றியின் மகிழ்ச்சியில் நாம் நினைவு சின்னமாக ஒரு பள்ளிவாசலை கட்டிவிட்டு மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? நான் கூறியது போன்று நாம் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் துஆக்களின் கனிகளை உண்கிறோம். ஆனால் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் தம்மை பின்பற்றக்கூடியவர்களிடமும் அல்லாஹுடன் தொடர்பை ஏற்படுத்துவதற்கான வழிகளாகிய அந்த வழியிலேயே நடக்குமாறு வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழிப்பதற்கான சவாலை மட்டும் விடவில்லை, மாறாக இஸ்லாத்தின் மகத்துவத்தை நிலைபெறச் செய்வதற்காக சவால் விட்டார்கள். உலகை இஸ்லாத்தின் கொடியின் கீழ் கொண்டு வருவதற்காக சவால் விட்டார்கள். எவர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கொடியை உயர்த்தியவாறு ஏக இறைவனின் ஆட்சியை உலகில் நிலைபெறச் செய்ய வேண்டுமோ அந்த முஹம்மதிய மஸீஹின் ஆட்சி இப்போது உலகில் நிலைபெற வேண்டும் என்பதற்காக சவால் விட்டார்கள். எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தில் இணைந்துள்ளோம் என்று வாதம் புரிகின்ற நம்முடைய பணி இன்று என்னவென்றால், முஹம்மதிய மஸீஹின் தூது செய்தியை உலகின் மூலை முடுக்கெல்லாம் பரப்புவது என்று நம்முடைய பணியாகும். இறைவனின் ஏகத்துவத்தை அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும். நாம் இறைவனுடன் நம்முடைய தொடர்பையும் ஏற்படுத்தும் போதுதான், இறையச்சத்தில் முன்னேறும் போதுதான் இது நடக்கும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், நம்முடைய ஜமாத்திற்கு குறிப்பாக இறையச்சத்தின் தேவையுள்ளது. குறிப்பாக இறைவன் புறமிருந்து வந்தவராக வாதம் புரியும் ஒருவரை சேர்ந்தவர்களாக அவர்கள் இருக்கும்போது இந்த சிந்தனையின் காரணமாக இறையச்சத்தின் தேவையுள்ளது. அப்போதுதான் எவ்வகையிலான வக்கிரம், காழ்ப்புணர்ச்சி அல்லது இணை வைத்தலில் மூழ்கியிருந்தாலும் சரி, அல்லது எத்தகைய உலக புழுக்களாக இருந்தாலும் சரி, அந்த அனைத்து பேராபத்துகளிலிருந்தும் அவர்கள் ஈடேற்றமடைய முடியும். எனவே நம்முடைய அக தூய்மையும் மிகவும் அவசியமாகும். இந்த அக தூய்மை ஏற்பட்டால் பிறகு இறையச்சம் உருவாகும். பிறகு
அடையாளங்கள் மேல் அடையாளங்கள் வெளிப்படுவதை உலகம் பார்க்கும். மேலும் இதுவே வெற்றிக்கான கூடுதல் வழிகள் திறக்கக்கூடிய இடமாகும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இதுவே மாபெரும் வெற்றியின் உண்மைத்துவத்தை நாம் பார்க்கும் நிலையாகும். எனவே முஹம்மதிய மசீஹின் அடிமைகளே, ஒவ்வொரு வெற்றியின் அடையாளமும் நம்முள் ஒரு புரட்சியை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். எனவே இன்றைய நாள் நம்முள் ஓர் ஆன்மீக புரட்சியை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்றும், நமது பிள்ளைகளுக்கும் நமது சந்ததிகளுக்கும் கூட ஆன்மீக புரட்சியை உருவாக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்றும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் இருக்கவும் வேண்டும். இல்லையென்றால் டூயுடைய அழிவால் அல்லது இந்த நகர மக்கள் டூயுடைய பெயர் அறிந்திருக்காமல் இருப்பதனால், இவர்கள் அறிந்திருக்கவில்லை, நாம் இவர்களுக்கு தெரியப்படுத்திவிட்டோம் என்பதனால் நமக்கு என்ன பலன் ஏற்பட முடியும்? இந்த மாபெரும் வெற்றிக்கான முன்னறிவிப்பு நிறைவேறியதற்கான பலன் எப்போது கிடைக்கும் என்றால், இந்த மாபெரும் வெற்றிக்கான முன்னறிவிப்பு நிறைவேறியதனால் நமக்குள்ளும் ஒரு புரட்சி உருவாக வேண்டும். ஒரு மாபெரும் புரட்சி உருவாக வேண்டும். நம் நாட்டவரும் உலகமும் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அடிமைத்துவத்தில் வந்துவிட வேண்டும். இறைவனின் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக எல்லா தியாகங்களையும் செய்ய ஆயத்தமாக வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் இந்த தரத்தை பெறுவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. وہ لوگ جو خواہ کسی قسم کے بغضوں، کینوں یا شرکوں میں مبتلا تھے یا کیسے ہی روح دنیا تھے، ان تمام افراد سے نجات پاویں. بس اپنی اندرونی صفائی بھی بہت ضروری ہے، اور جب یہ اندرونی صفائی ہوگی تو تقویٰ پیدا ہوگا، اور تو پھر دنیا دیکھے گی کہ نشانات پر نشانات ظاہر ہوتے چلے جائیں گے. اور یہی وہ مقام ہے جہاں فتوحات کے مزید راستے کھلتے چلے جائیں گے انشاءاللہ. اور یہی وہ حالت ہے فتح عظیم کی حقیقت کو بھی ہم دیکھیں گے. بس اے مسیح محمدی کے غلاموں، ہر فتح کا نشان ہمارے اندر ایک انقلاب پیدا کرنے والا ہونا چاہیے. بس یہ عہد کریں کہ آج کا دن ہمارے اندر ایک روحانی انقلاب لانے کا دن ہوگا. ہمارے بچوں کے لیے، ہماری نسلوں کے لیے بھی روحانی انقلاب لانے کا دن ہوگا اور ہونا چاہیے. ورنہ ڈوئی کی ہلاکت سے یا اس شہر کے لوگوں کی ڈوئی کے نام سے عدم واقفیت سے ہمیں کیا فائدہ پہنچ سکتا ہے کہ ہم نے ان کو متعارف کرا دیا، یہ جانتے نہیں تھے. فائدہ تو تبھی ہے جب ہم اس فتح عظیم کی پیشگوئی کے پورا ہونے سے، جب اس پیشگوئی کے پورا فتح عظیم کی پیشگوئی کے پورا ہونے سے ہمارے اندر بھی ایک انقلاب پیدا ہو، ایک انقلاب عظیم پیدا ہو، اور ہمارے اہل وطن بھی اور دنیا بھی حضرت محمد رسول اللہ صلی اللہ علیہ وسلم کی غلامی کا جوا اپنی گردن پر ڈال لیں، خدا تعالیٰ کی وحدانیت کی قائل ہو جائے اور اس کے لیے ہر قربانی کرنے کے لیے تیار ہو جائے. اللہ تعالیٰ ہمیں اور ہماری نسلوں کو یہ مقام حاصل کرنے کی توفیق عطا فرمائے. الحمد للہ الحمد للہ نحمدہ ونستعینہ ونستغفرہ ونؤمن بہ ونتوکل علیہ ونعوذ باللہ من شرور انفسنا
ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر